வந்து டிவியில் ரஜினி சாரோட தீவிர ரசிகர். ஷூட்டிங்னா இப்போ வேடிக்கை பார்க்கும்போது இந்த மாதிரி, அப்புறம் அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் இருந்தால் அங்கே பீச்சில் நிறையா ஷூட்டிங் எடுப்பாங்க, அதையும் வேடிக்கை பார்ப்போம். நம்ம நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருப்போம். நின்று பேசிட்டு சரி நான் வேறு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பேசுகிறாங்க என்ன இப்படி கொஞ்சம் இல்லை அது வரும் அதில் உனக்கு டெய்லி அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இவர் என்னென்னா எதையுமே வந்து எதை சொன்னாலுமே அதை வந்து ஒன்று செஞ்சு பார்ப்பாரு. ஆனால் சினிமா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படிண்ணா வந்தது ஃபஸ்ட்டு? இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து வள்ளியூர் நாடகம் நிறையா பார்ப்பேன். அது மாதிரி மறுநாள் பப்பும் மாதிரி நடித்து பார்ப்பேன். அதுபோக ரெண்டாவது வந்து டிவியில் ரஜினி சாரோட தீவிர ஒரு ரசிகர். ரஜினி சார் என்னென்ன பண்ணுறோ அதே மாதிரி பண்ணுறது, இந்த சட்டை எடுத்து இது பண்ணுறது. உங்கள் மேனேஜர் அப்படி தான் இருக்குது சில டயத்தில். அப்புறம் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து படத்துக்கு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போவார். மெயினாக அவர் பார்க்கும்போது எம்ஜிஆர் படம் நிறையா பார்ப்பார். அப்புறம் நாங்கள் இருக்கும்போது ரஜினி படத்தை கூப்பிட்டு போகும்போது ரஜினி சார் இந்த மாதிரி நான் பார்க்கும்போது நானும் ரஜினி மாதிரி வரணும் அப்படின்னு குட்டாம்போக்கில் அப்படின்னு நம்ம வந்து அப்புறம் சினிமாக்குள்ளே வரும்போது தானே தெரியும். அப்புறம் இங்கே தான் கேக்கினாரில் தான் வீடு இருந்துச்சு. எங்களை அங்கேருந்து புழைக்க தான் வந்தோம். அப்படி இருக்கும்போது ஷூட்டிங்னா இப்போ வேடிக்கை பார்க்கும்போது இந்த மாதிரி, அப்புறம் அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் இருந்தால் அங்கே பீச்சில் நிறையா ஷூட்டிங் எடுப்பாங்க, அதையும் வேடிக்கை பார்த்தோம். திருப்பி நம்ம சரி அதுங்கிறது ஆர்கெஸ்ட்ராவில் நான் டான்ஸு. அதான் இந்த சான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஒரு சில சினிமா ஒரு சிலருக்கு சொல்கிறேன், சிலருக்கு வந்து கிடைக்கும், போட்டு விஷயம் இருக்குது வாய்ப்புகள் வந்து. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு வந்து இப்போ கிடச்சிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்கு? எத்தனை வருஷமாக உழைப்பு உங்கள் உழைப்பு? அதுவும் நான் ஒரு 2011 அப்போ சினிமா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நிமிர்ந்தல்னு ஒரு படம் சின்ன ஒரு ஷார்ட்டில் எடுப்போம். ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஜிகிரி தண்டான ஒரு படம் ஒரு ஆடிஷன் பண்ணி போகிறேன். அது பண்ணும்போது அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் ஃபோன் பண்ணி பார்த்தியா அவனை ஜிகிரி தண்டாவில் பார்த்தியா பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கேன் ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் அதோட கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அப்புறம் திருப்பி ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் சரியாக போகலை, ஒரு கேரக்டர் பண்ணுறோம். அப்புறம் திருப்பி ஒரு அப்புறம் என்ன பண்ணுறோம், ராட்சஸ்ன்னு பண்ணுறோம், அது ஒரு ஆர்ட் அட்டாக் எடுக்காது. அப்புறம் திருப்பி எல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு பூஸ்ட் இதை வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கலாமே. இப்படி கொஞ்சம் கேப்பிட்டு போகும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு நாளைக்குள்ள இருந்து பிரசாந்த் எனக்கு அது ஒரு தாய்மண்ணு ஒரு அருணாச்சலம் ரோடு இருக்குது, அங்கே வந்து வருவாப்பில் வரும்போது எனக்கு பழக்கம், பிரசாந்த் பழக்கம். அப்புறம் விக்கி பிரசாந்த் கூட வருவாப்பில் பைக்கில் 2 பேர் தான் வருவாங்க. விக்கி அவ்வளோ தான் பேச மாட்டாப்புல, பிரசாந்த் வந்து பேசாப்புல வந்து அங்கே வந்து நான் சொல்கிறல முனிஷ்காந்த் எல்லாமே நிறைய பேர் வந்து நின்றுக்கிட்டு இருப்போம். நின்று பேசிட்டு சரி நான் வேறு என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரசாந்த் பழக்கம். இப்படியே ட்ராவல் பண்ணும்போது அப்புறம் பிரசாந்த் கூட அப்படியே அவங்க டீம் நல்லா ட்ராவல் பண்ணும்போது நான் புரூஸ்லியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, விலங்குலையும் வாய்ப்பு கொடுத்தாரு, மாமல்லையும் வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுக்கும்போது அப்புறம் நான் கேட்பேன், நேரத்தில் கொஞ்சம் நல்லா ரூபாலாம் கொடுக்க வேண்டியதுண்ணே, என்ன இப்படி கொஞ்சம் இல்லை அது வரும் அதில் உனக்கு டெய்லி அப்படின்னு சொல்லாப்படா. ஆனால் நான் நினச்சி பார்க்கல விக்கி டைரக்ஷன் பண்ணி நமக்கு அதில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு. அதுதான் அந்த 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 கேப்புக்கு அப்புறம் இதுதான் எனக்கு அந்த வாரண்ட்டு தான் எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. செலக்ட் பண்ண இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு தான் செலக்ட் பண்ணீங்களா? அந்த ஹேர் வச்சு ஹேர் ஸ்டைலாக இல்லை, ஆட்டிடியூடு அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இவர் என்னென்னா எதையுமே வந்து எதை சொன்னாலுமே அதை வந்து ஒன்று செஞ்சு பார்ப்பார். ஒன்றும் இல்லை, இப்போ இப்படி நடிக்கலாம் அப்படின்னு சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதை இவர் கேட்டிருந்தாருன்னா தனியாக போயிட்டு அதை பண்ணி பார்ப்பார். அதை பார்ப்போம், சம்டைம்ஸ் சிரிப்போம். சில சமயம் வந்து இவ்வளோ ஆர்வமாக ஒருத்தர் இருக்கானே அப்படின்னா நாங்கள் பார்த்துருவோம். ஏன்னா ஆக்சுவலாக விலங்கு முடிச்சுட்டு வேறு ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தோம். அப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து தனியாக கண்ணாடியை பார்த்து நடிச்சிக்கிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. அது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் சரி என்ன இவ்வளோ சின்சியராக ஒரு ஏதாச்சும் ஒரு பண்ணணும்னு பண்ணலாம். ஓகே, இவருக்கு வந்து நீங்கள் டயலாக் படிக்கலாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் சும்மா பேருந்து ப்ராம்ப்ட் சும்மா ஒரே வாட்டி பண்ணால் மட்டும் போதும், சொல்லிடுவார். சரிண்ணா, இந்த செகண்ட் எபிசோட்லேருந்து இந்த முகமது அலி கதை ஒன்று ஸ்டோரி வரும், அது எப்படிண்ணா? ஆக்சுவலாக என்னென்னா அந்த இந்த படத்துக்கான கதையாக வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஆக்சுவலாக அந்த கதை தான் இந்த மொத்த பட வெப் சீரிஸாகவே இருக்கும். இது வந்து எனக்கு வந்து மஞ்சப்பை ராகவன் இருக்காங்க, அவர் வந்து ஒரு தடவை அந்த வெப்சீரிஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும், ஆனால் இந்த கதை தானே அவருக்கு தெரியாது. அப்போது ஒரு தடவை ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கதையை சொன்னார். இப்படி ஒரு கதை இருக்குடா தம்பி, சூப்பராக இருக்குது, இது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஸ்டோரியாக இருக்குது, உனக்கு சொல்லலான்னு இருந்தே ஆனால் சொல்கிறேன் அப்படின்னு. நான் உடனே ஆனால் எதில் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னா தம்பி அப்படின்னு. ஆனால் நான் அவன் சொன்னால் கோச்சிக்க மாட்டேங்களே, சொல்கிறா இல்லை நான் இப்போ ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னே நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது, இதை நான் வேணால் படத்தில் வச்சுக்கவா? வச்சுக்கடா, இதெல்லாம் இருக்குண்ணா நானாக எழுதுன மாதிரி சொல்கிறேன். இந்த கதை வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு படித்தோன்னா உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன்டா
ஏன்னா எனக்கு கண்டிப்பாக இந்த கதை எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த கதையை அப்படியே எடுத்து அதை வந்து அப்பா மூலியமாக ஒரு பையனுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த சீன் வந்து அமைஞ்சது. சரி, இந்த இதில் வந்து அருள்தாசனை ஒரு லாக்அப் டெத்தை பற்றி ஒரு ரியலாக ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்ன எப்படின்னா, இல்லை ஆக்சுவலாக என்னென்னா கடைசியில் வந்து ஒரு லாக்அப் டெத் நடந்துடும். படத்தோட ஆரம்பமே அதான் ஆரம்பிப்போம், விசாரணையிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த லாக்அப் டெத்து வந்து எல்லா ஒர்க் பண்ணுற போலீஸுக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருது. அது வந்து நான் யார் சைடுமே வந்து சரின்னு சொல்ல வரல, பட் ஆனால் அதை மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இதில் பண்ணுவாங்க. ஸோ மறைச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சமாளிக்கிறது. அது ஒவ்வொரு போலீஸும் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு போலீஸ் நமக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போகணும் தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பம் அதில் ஏற்படும். அப்போ அவருக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவார். இப்போ அந்த விஷயத்த சொல்லும் போது தான் வந்து அதில் வந்து என்னென்னா எல்லா போலீஸுமே விட்டு விலகிடுவாங்க, இவர் மட்டும் மாட்டிப்பார். மாட்டிட்டோன்னே அந்த ஆப்போசிட் அக்யூஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சார் நான் செத்துருவேன்னு சொல்லி எல்லாருமே இப்படி விலகி போகிறாங்க, நான் சாக மாட்டேன் சார், நீங்கள் பயப்படாதீங்க, இப்போ வேணால் ஒரு இதை கொடுங்க, ஒரு பேப்பரோ பேனாவை கொடுங்க, நான் எழுதி தரேன், இது மாதிரி நான் என்னோட இறப்புக்கு இவர் காரணம் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா இவர் மேலே பரிதாபப்பட்டு ஒரு அக்யூஸ்ட் சொல்லுவோம், போலீஸ் வந்து அவர் மேலே பரிதாபப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதில் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு அதான் அதில் கூட சொல்லுவேன், லாக்அப் டெத்து வந்து சரின்னே கொண்டு போயிட்டுருப்பேன். அந்த கதை எண்டில் வந்து இது அக்யூஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லாக்அப் டெத்து இது தவறான செயல் தான் அப்படி கொண்டு காமிச்சிருப்பேன். அது என்னன்னா நான் சரின்னு அதை கொண்டு போகல. ஆக்சுவலாக வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எப்படி எல்லாருமே வந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மோட்டிவ் இருந்துச்சு. அப்போ தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணுறாங்க, அப்போது ஒரு ஸ்டேஷனில் இப்படி நடந்துச்சுன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையில தான். அதனால தான் சரின்ற மாதிரி வந்து இவங்க மறைக்கிறதாவே இருக்கும். இதுவே பிரில்லியண்டாக மறைக்கிற மாதிரி இருந்து அங்கே இருக்க போராட்டம் பண்ணுற மக்கள்லேருந்து பிரில்லியண்டாக எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு பையன் வந்து ஒரு அக்யூஸ்ட்னு கிடையாது, அவன் அக்யூஸ் பண்ணப்பட்டவன். அவன் வந்து அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவன் நீ தான் தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவன் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கதை சொல்லுவான். இப்போ நீங்கள் நிறைய பேரை இப்படி தான் அக்யூஸ்ட்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறீங்க, ஆனால் உண்மையிலே அவன் அக்யூஸ்டான்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கதை சொல்லும் போது தான் வந்து இவர் வந்து போலீஸ்க்கு இவ்வளோ நாள் நினச்சது வந்து அக்யூஸ்ட்டை அடிக்கிறதும் மிரட்டுறதும் தான் வந்து ஒரு போலீஸோட திறமையோ ஒரு குவாலிட்டின்னு நினச்சேன். ஆனால் அது குவாலிஃபிகேஷன் அது கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனானே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாமல் நம்ம ஹேண்டில் பண்ணுறது பெரிய தப்பு. இந்த நிகழ்வு பார்க்கும்போது அந்த சாத்தான்குளம் அந்த லாக்அப் அந்த நினைவு தான் வருது. எடுத்துடைய அடிக்கிறதுங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம் இல்லை. அப்போ நான் பார்த்த போலீஸ் எல்லாமே வந்து இப்போ அடிக்கிறதே கிடையாது. அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் அடிச்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிச்சு உண்மையாக போயின்னு ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. அவன் இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சில தப்பு நடந்துருது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவங்களாம் வந்து அந்த இடத்துக்கு அடிக்கிறதுக்கான இடத்துக்கு சாதாரண அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமான அக்யூஸ்டாக இருந்தாலும் அடிக்கிற இடத்துக்கு போகிறது. அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு அவனை விசாரித்து அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவன்கிட்ட வந்து உண்மையை வாங்குறதுக்கு தான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறாங்க. அதையும் மீறி அவன் வந்து முடியவே முடியாதுங்கிற கட்டத்துக்கு போகும்போது தான் வந்து அடிக்கிறதுக்கே போகிறாங்க. அதுவுமே இதில் சொல்லியிருப்பேன், 2 அடி தரையில் படணும், 2 அடி மேலே தான் படணும் அப்படின்னு. ஸோ அவங்களுமே வந்து அந்த அடியே அவனுக்கு பயப்படுத்தணுங்கிறக்கானே தான் அடிக்கிறாங்க. அதை மீறி சொல்லாதனால தான் வந்து என்ன வேறு வழியே இல்லாமல் அவனை வந்து காலை உடச்சிருவேன் அதுங்க பயமுடுத்துறது. சில பேர் அதை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து சொல்கிறாங்களே தவிர நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்யூஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு உண்மையை வாங்குறதுங்கிறது அவ்வளோ கஷ்டங்கிறது அவளை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் அது பண்ணுறது தப்புங்கிறேன். அதே மாதிரி அது நம்ம அக்யூஸ்டையில் அவனை கூட்டம் வந்தால் அவன் சைட்லேருந்து நியாயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. இதை வந்து ஒரு உண்மையாக பண்ணுறதுக்காக நம்ம எத்தனை போலீஸ் பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க, அது கேட்குறேன். எனக்கு வந்து நான் ஒரு 10-15 பேரை பார்த்துருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ஒரு 4 பேர் தான். அவங்க எப்போவுமே எனக்கு வந்து எது நடந்தாலும் இப்போ முதற்கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, விக்கி இன்றைக்கி ஒரு கேஸ் பிடிச்சோம், இன்றைக்கி ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒன்று பிடிச்சோம், இந்த சம்பவத்தை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு எனக்கு வந்து நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் ஆடாக இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் வந்து தூக்கிட்டோம். அதெல்லாம் வந்து நிறைய போயிட்டே இருக்கு. இல்லை, அவங்க ஃபோன் மூலமாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அதை பார்த்துட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்க, ஓகே அண்ணன் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால அவங்களுக்கு டைம் ரொம்ப கிடைக்கிற கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. பார்த்துட்டா ஏன்னா விலங்குமே அப்படி தான். அவங்க வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி தான் அவங்களுக்கு காமிச்சோம். அவங்களால பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டனால அவங்களே ஸ்க்ரீன் பண்ணி தான் காமிச்சோம். இப்போ இதுக்கும் அதை பிளான் பண்ணுறோம். இல்லை ஒருவேளை அவங்க பார்த்துட்டா கூட கண்டிப்பாக ஃபோன் பண்ணி. அதே போல் உங்கள்கிட்ட நான் பிகினிங்லேயே சொன்னேன், சில எபிசோடில் வந்து சிங்கிள் ஷாட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிரசாந்தாக இருக்கும், அவர் நடிக்கிறதுலாம் சிங்கிள் ஷாட்டில் தான் இருக்கும். கட்டு வந்து மேக்ஸிமம் கட்டு இருக்காது அந்த இதில்.
அது எப்படி நான் பிளான் பண்ணீங்க? அது எப்படி ப்ரீ பிளான்ட்டா அப்படி? இல்லை சிங்கிள் ஷாட் ஆக்சுவலாக நாங்கள் என்னென்னா முன்ன விலங்குலேயே நாங்கள் ஒரு பிளான் பண்ணி தான் எடுத்தோம். எப்படின்னா எல்லாமே வந்து ஃபோன்லேயே நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து ஏன்னா நான் பண்ணும்போதும் வந்து ஃபோன்லேயே வந்து யார் யார் இப்போ எங்களோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டராக நடிப்பாங்க. நான் இவன் வந்து பாலா சச்சி, பிரசாந்த், இது வந்து அருள்தாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டராக வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்தந்த கேரக்டர் எங்கெங்கே நிற்கணும், எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சிங்கிள் ஷாட் ஃபுல்லாகவே எடுத்துருவோம். எடுத்து அது எங்களுக்கு ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கொண்டு போய் ஆர்டிஸ்ட்டை போய் ஃபஸ்ட்டு காட்டிடுவோம். இந்த கேரக்டர்லாம் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே அவங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. இப்போ கூட என்கிட்ட வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக அதை ரிஹர்சல் பார்த்து தான் அப்படியே காமிச்சிருவேன். அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஒரு 2 டேக் 3 டேக் எடுப்பாங்க. கண்டிப்பாக அதை எடுக்க தான் செய்வாங்க. அந்த 2 டேக் 3 டேக் எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியும் 5ஆவது செகண்டில் நமக்கு வந்து டைலாக் வருது, இந்த செகண்டில் வந்து நம்ம நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி பசங்களுமே அங்கங்கே நின்றுவாங்க. இப்போ இங்கே 2 அசிஸ்டன்ட் நின்றுட்டு நீங்கள் 2 பேர் இப்போ டைலாக் பேசணுன்றாங்க, இன்னொரு 2 அசிஸ்டன்ட் அங்கே நின்றுட்டு நீங்கள் இப்போ மூவ் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ இது வந்து எனக்கு இதில் என்ன ஈஸியாக இருக்குன்னா, பட் இது கஷ்டமாக ஈஸியாக நான் சொல்ல வரல. இதில் எனக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம மற்ற ஷாட்லாம் வந்து நிறையா ஆங்கிள் வச்சு ஒன்று எடுக்கணும், சஜஷன் எடுக்கணும், எல்லாமே இருக்குது. ஆனால் சிங்கிள் ஷாட்டில் எல்லாமே வந்து ஒரே மூவ்ல எல்லாமே நடந்துடும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி விலங்குலையும் பட்டுச்சு. நான் கொஞ்சம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நான் வந்து அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து நான் நிறையா லைட்டிங் இங்கே மாற்றணும், அப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும், உங்களுக்கு இது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு லைட் ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டோம்னா நம்ம அதே லைட்டாக அதே மூடில் தான் மூவ் பண்ணுறதுல நமக்கு எல்லாமே கிடச்சிடும். அதில் சில தப்புகள் வரும்போது சரி இந்த சைடு மாற்றிக்கலாம், இந்த சைடு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து எனக்கு வந்து இதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சரியா, ரொம்ப நன்றி. ஓகே.